ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினதுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க. கண்டிப்பாக எது கூப்பிடுவாங்கன்னு தெரியும். சரின்னு சொல்லிட்டு போனோன்னே இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி சார் வந்து உங்கள் பையன் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை சார் அப்படின்னாரு. அப்படியா சார், என்ன சார் பண்ணுறான் சார்? அவனும் இன்னொரு பையனும் சேர்ந்து கிளாஸில் எப்போ பாரு வர்ற டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சார், அப்போ அது தப்பு தான் சார், நான் வந்து அவனுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து நான் அவனை வீட்டில் கூப்பிட்டு சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா ஏப்பா இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறேன், இதெல்லாம் தப்பு இல்லையா, வாதியார் அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னேன். அவன் சொன்னான், அப்படி இல்லைப்பா, ஆக்சுவலாக நான் நல்ல பையன் தான்ப்பா, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருப்பா, அவன் கூட உட்காந்துருக்கும் போது அப்பா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு தோணுது அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. நான் சரி அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பையன் மேலே பாசமாக இருக்கும்ல, அவசரப்பட மாட்டோம். அடுத்த நாள் போய் வாதியார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சார் இந்த 2 பசங்களையும் பிரித்து தனித்தனியாக உட்கார வைங்க சார் அப்படின்ன பிறகு இவனுக்கு 2 பேருமே 6 அடி இருப்பானுங்க. ஒருத்தனை வந்து இவனை முன்னாடியே உட்கார வைக்கணும் ஃபஸ்ட் பெஞ்சில். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவனை அந்த ஓரமாக இந்த பக்கம் உட்கார வச்சு அவனை அந்த கார்னரில் உட்கார வச்சு ஒரு வழியாக வந்து கிளாஸில் ஒரு நிம்மதியை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் +2 போய் படிக்க ஆரம்பித்தான். அந்த மாதிரி இந்த பக்கத்தில் உட்காரல உண்மையிலே ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் ஆனால் அது அலுவலகம் வரைக்கும் போகுமாங்கிறது இப்போ தான். அடுத்தது சண்முகம் சார் அவர்களே, ஒரு சீனியர் சிட்டிசன். அந்த அம்மா பேர் மீனாட்சி, அவர் பேர் சோமசுந்தரர், அண்டர்ஸ்டாண்டபிளி. ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சோமசுந்தரன் சொன்னால் தெரியாது. எல்லாரும் மிஸ்டர் மீனாட்சி அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்படி ஒரு பணிவு, பிரிவு, பிரியம், அன்பு, பாசம். அந்த அம்மாவுக்கு கீழ்ச்ச கோட்டை இவர் தாண்ட மாட்டார். மனைவி சொல்பிக்க மந்திரம் இல்லைன்னு அது மாதிரி ஒரு கட்டுப்பாடோட சேர்ந்து இருந்தது. அவங்க ஒரு நாள் பஸ்ஸில் போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த கிருஷ்ணா நகர்லேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. காலையில் ஒரு 10-11 மணிக்கு போனால் தான் பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருக்காது அப்படின்னு 11:30 மணிக்கு வந்தாங்க. அதுமாரி கூட்டம் இல்லை, பஸ்ஸில் ஏறினாங்க. ஏறினதுமே ஒரு 2 சீட்டர் தானே, அது ஒரு அம்மா விண்டோ பக்கத்தில் உட்காந்துருந்தது. இவர் சொன்னார், மீனாட்சி மீனாட்சி இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு உட்காந்து. இவர் எதிர் சீட்டில் இன்னொரு சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தது, அதில் நீங்கள் உட்காந்தீங்கன்னு காமிக்கிறாங்க. வழிகிறாரு. ஏன் இவ்வளோ வழி இது உட்கார்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் ஒரு யங் லேடி சிட்டிங் அந்த விண்டோ சைட், ஒரு பக்கத்தில் அழகான இளம் பெண் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க பரவாயில்லன்னு சொன்னதும் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததும் பஸ்ஸு புறப்பட்டது. பஸ்ஸு போனதும் முதல் பள்ளத்தில் விழுந்து எழுந்துச்சுது. இவர் ரொம்ப டிசிப்ளின்டாக இந்த முன்னாடி உள்ள கம்பி கொண்டு கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது. அது விழுந்து எழுந்ததும் கை விட்டுட்டாரு. அந்த அம்மா மேலே போய் விழுந்தார். ஐ எம் சாரி அப்படின்னு. ஓ டோன்ட் வரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் அந்த அம்மா இங்கிலீஷ் கற்றுக்குது. கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொரு பள்ளம் விழுந்தது. மறுபடியும் அதே மாதிரி போய் விழுந்தார். ஓ ஐ எம் சாரி, டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு. உடனே அதுக்கப்புறமா இவருக்கு நல்லதாக போச்சுன்னு நினச்சார். என்னன்னு தெரில, பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருப்பார். ஆனால் குழி வந்தாலும் பஸ்ஸு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினாலும் கையை லேசாக விட்டுருவார். அந்த அம்மா மேலே போய் விழுந்து வஞ்சிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 10 குழி ஆச்சு, 11 திருப்பங்கள் ஆச்சு. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த மீனாட்சி அம்மாவுக்கு பொறுக்கலை, ரொம்ப கோவம் வந்துச்சு. எதையானும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் இது என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தாரு. அப்படியே குனிஞ்சு போய் முன்னாடி பார்த்தா அவர் ஒரு பாட்டை முணுமுணுக்கிறார். நான் ஆடவில்லை அம்மா பஸ் ஆடுது, தசையாடவில்லை அம்மா பஸ் ஆடுதுன்னு பாடிட்டு ரொம்ப கொழுப்பு தான் இதுக்கு அப்படின்னு நினச்சி, இவரையும் இவ்வளவு நாள் சும்மா இருக்கா, அவளான ஏதாவது செய்யலாமே அப்படின்னு நினச்சி அந்த அம்மாவோட இடுப்பை பிடிச்சி நல்லா திருவி விட்டான், கிள்ளி விட்டான். அப்பயும் அந்த அம்மா ஒன்றும் கண்டுக்கல. சரி, இன்னும் அடுத்த 2-3 நிமிஷத்துலலாம் அடுத்த பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. இறங்கலாமா மீனாட்சி? இறங்கலாம் அப்படின்னு. சரின்னு அவர் முன்னாடி போனார். மீனாட்சி அம்மா பின்னாடி போகுது.
பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினதும் பஸ்ஸு நவுந்தது தான் தெரியும். அந்த பொண்ணும் கீழே இறங்கிட்டான். இவனே இறங்குறான்னு இவருக்கு ஒரே சந்தேகம். அடுத்த க்ஷணத்தில் இங்கே வர அறவிட்டான் பலார்னு. அப்படியே ரத்தம் வரைகிற மாதிரி அவ்வளோ கடினமாக ஒரு அறைய. சரி, நீ எல்லாம் ஒரு பழக்கம், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தாயா என் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அவன் வயசுக்காக உன்னை விட்டு வச்சேன், இல்லாட்டா பஸ்லேயே இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் நடந்து போயிட்டான். மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு முழிக்கிறாரு. அப்புறமா பார்க்குறாரு, என்ன அவள் அடிச்சுட்டு போகிறா, நம்ம ஒய்ஃப் சும்மா இருக்காளேன்ட்டு. அந்த மாதிரி நான் ஈஸியாக சிரிக்குது. அவள் இடுப்ப நான் தான் கிள்ளினேன், நீ கிள்ள. நான் கிள்ளல மீனாட்சி, அவள் இடுப்ப நான் கிள்ளினேன், அவள் கிள்னது வேற யாரா தெரியல, நான் கிள்னது வேற இடுப்பு அப்படின்னு. அப்போ நீ எந்த இடுப்பையா கிள்ன? எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காளே பச்சை புடவை கட்டிட்டு மாமி, அவள் இடுப்பை தான் நான் கிள்னேன். என்ன கொழுப்பு இருக்கியா உனக்கு? இடிக்கிறதுக்கு ஒருத்தி, கிள்றதுக்கு ஒருத்தி. வீட்டுக்கு வா, நான் பேசிக்கிறேன். இன்னொரு கண்ணம் பாக்கி இருக்கிற மீதி அர்ச்சனையை நான் அங்கே பார்த்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு கோபமாக நடக்கிறான். மீனாட்சி 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 மீனாட்சின்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. இந்த வயசானதுக்கெல்லாம் ஒரு பழக்கம், ஏதான ஒரு தப்பு பண்ணிட்டா, தப்பு உளறி விட்டா கூட ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அது மாதிரி தான் மனசு மாறி இந்த ஏதோ சொல்ல போகுது, சாரி சொல்ல போகுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையை குறைச்சிக்கிட்டு அப்படி பார்த்து என்ன அப்படின்னு அமுத்தலாக கேட்குறாங்க. இந்த பஸ்ஸு நாளைக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நன்றி, வணக்கம். அந்த ஆணோட பேர் என்ன சொன்னீங்க சார்? அதாவது மீனாட்சி சோமு பிராக்கெட்ல பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது. சார் வந்து ரொம்ப கவாஸ்கர் மாதிரி நின்று விளையாடுவார், நின்று அடிப்பார், மெதுவா அழகா. ஆடியன்ஸை பத்தி கவலையே படாம அழகா அவர் சொல்ல வந்த விதத்தை ரொம்ப, அந்த தொனி ரொம்ப அருமையாக இருக்கும். சார் 50 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிறந்தநாள் கொண்டாடும் போது நீங்கள் ஒரு வயசை வந்து குறைச்சிக்கணும். அப்போ பை திஸ் டைம் ஒரு 35 தான் ஆகுது, அதனால் நீங்கள் 35 தான். அடுத்தது திரு மனோகரன் அவர்கள். ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்ன என் மனைவி கருவேப்பிள்ளை மாதிரியே யூஸ் பண்ணுறாடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நண்பர், ஏன்டா ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க உன்னை? அது எப்படி கருவேப்பிள்ளை மாதிரி உன்னை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஆமாண்டா, ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறா, அப்படி இல்லைன்னா போட்டு தாளிச்சிடுறா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, என் மனைவி என்னை திட்டினா நான் உடனே பாத்ரூமில் போய் கதவை சாத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நண்பர், ஏன்டா எதுக்கு ஓடி போய் பாத்ரூமில், எதுக்கு போய் உடனே பாத்ரூமில் போய் கதவை சாத்திக்கிற, பின்ன எதுக்கு திருப்பி அவளை திட்டதான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலடா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்த நண்பர் சொல்கிறாரு, நீ பேசாமல் சாமியாராக போயிடாண்டா அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, நான் சாமியாராக இருந்தப்போ தான் இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா டாக்டர், இது டாக்டர் ஜோக்கு. டாக்டர்கிட்ட நோயாளி வராரு, வந்து டாக்டர் எங்கள் வீட்டில் எதிர் வீட்டுக்காரு புது கார் வாங்கியிருக்காரு டாக்டர் அப்படிங்கிறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் அவர் புது கார் வாங்கியிருந்தா அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே டாக்டர், போங்க மெடிசன் சாப்பிடுங்க, வயிற்றுச்சலாக இருந்தால் திருப்பி வாங்க அப்படி நீங்கள் தானே சார் டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது திருப்பி 2 நண்பர்கள் 2 நண்பிகள் பேசிக்கிறாங்க. அது ஒரு நண்பி சொல்கிறாங்க, நீ என்ன இருந்தாலும்
வீட்டுக்கார கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நண்பி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நான் கரண்டியால் அடித்தா லபோ திவோன்னு கத்துறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுறாங்க, வேறு வழி இல்லாமல் கையால் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. ஜோக்கில் வந்து சுட்ட ஜோக்கு சுடாத ஜோக்குன்னு 2 இருக்கு. அதில் வந்து நிறைய சுடாத ஜோக்கெல்லாம் வந்து ஓன் ஜோக்கு தான். ஒருத்தருக்கு வீட்டில் வந்து ஒய்ஃப் அடித்தாங்க அப்படிங்கிறது அந்த ஒருத்தர் வேறு யாரும் கிடையாது. அது அப்படி ஒரு அனுபவத்தை வந்து அப்படி சொல்லிட்டா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதே மாதிரி ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து எப்பப்பா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார். சார் நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒய்ஃபு, இந்த அவரோட ஒய்ஃபு, இந்த இவரோட ஒய்ஃபு குறை சொல்கிறாங்களா சொல்லாதீங்க சார், ஒய்ஃப்னாவே குறை தான் சார் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம் சார். அடுத்தது நம்முடைய மாம்பழம் நகைச்சுவையாளர் மன்றங்களிலிருந்து நம்முடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ நகைச்சுவை சொல்லுவார்கள். உங்கள் நேம் சார்? டிவி மகேஷ். ஏன்னா 4 பேர். ஒரு எருமை மாடும் பசுமாடும் பேசிக்குது, அது கவிதையாக சொல்ல போகிறேன். எருமாடு பசுமாடை பற்றி சொல்லுது. தாய்க்கு சமமான தாய்ப்பால் தராய், தாய்க்கு சமமான தாய்ப்பால் தராய், தாய்க்கு சமமான தர்ம தேவதையாய் வராய், தாய்க்கு சமமான தர்ம தேவதையாய் வராய். அதுக்கு பசுமாடு எருமை மாடை பார்த்து சொல்லுது, பூமி தேவிக்கு பின் பொறுமைக்கு நீதானே, பூமி தேவிக்கு பின் பொறுமைக்கு நீதானே, நிறம் கருமையானாலும் கெட்டியான பாலுக்கும் நீதானே, நிறம் கருமையானாலும் கெட்டியான பாலுக்கும் நீதானே. எருமாடு திருப்பி சொல்லுது பசுமாட்டை பார்த்து, தாயில்லா குழந்தைக்கு பாலை கொடுத்த தாய் நீதானே, தாயில்லா குழந்தைக்கு பாலை கொடுத்த தாயாக நீதானே, தந்தையில்லா குழந்தைக்கு சேவை செய்து வருமானம் தருவது நீதானே, தந்தையில்லா குழந்தைக்கு சேவை செய்து வருமானம் தருவதும் நீதானே. அதுக்கு பசுமாடு எருமாடை பற்றி சொல்லுது, என்ன செய்தால் என்ன தர்மராஜா உண்மையிலே தானே, என்ன செய்தால் என்ன தர்மராஜா உண்மையிலே தானே, சேற்றுக்குளியலை உலகுக்கு கற்றுக் கொடுத்த மூத்த முதல்வனே, சேற்றுக்குளியலை உலகுக்கு கற்றுக் கொடுத்த மூத்த முதல்வனே. இப்ப எருமாடு பசுமாடை பார்த்து சொல்லுது, உன் உடம்பில் தான் உலகம் இருக்கிறதாம், உன் உடம்பில் தான் உலகம் இருக்கிறதாம், பால் தயிர் சாணம் என கும்பிடுவதென்ன அது சாப்பிடுவதென்ன, பால் தயிர் சாணம் என கும்பிடுவதென்ன அது சாப்பிடுவதென்ன. பசுமாடு இப்ப எருமாடை பார்த்து சொல்லுது, மூக்கு கயிறு போட்டு கட்டினால் உனக்கு எந்த மூளைக்கு, மூக்குக்கு கயிறு போட்டு கட்டினால் உனக்கு எந்த மூளைக்கு, நீ ஓட நினைத்தால் ஜனங்கள் பிடிக்க முடியாது உன் வாளை கூட, நீ ஓட நினைத்தால் ஜனங்கள் பிடிக்க முடியாது உன் வாளை கூட. திருப்பி எருமாடு பசுமாட்டை பற்றி சொல்லுது, கடினப்பட்டு ஓட்டின காகிதத்தை கண்ணா பின்னான்னு கிழிக்கிற, கடினப்பட்டு ஓட்டின காகிதத்தை கண்ணா பின்னான்னு கிழிக்கிற, மழையை கண்டால் ஓடி ஒதுங்கி ஒதுக்குப்புறமா ஒதுங்குற, மழையை கண்டால் ஓடி ஒதுங்கி ஒதுக்குப்புறங்கமா ஒதுங்குற. பசுமாடு எருமாடை பற்றி பார்த்து சொல்லுது, உலகமே நடந்து போனாலும் உங்கள் நடை என்ன, உலகமே நடந்து போனாலும் உங்கள் நடை என்ன, ஜனங்கள் லாரி வண்டி என மறைக்கும் போக்குவரத்து வேலை என்ன, ஜனங்கள் லாரி வண்டி என மறைக்கும் போக்குவரத்து வேலை என்ன. எருமாடு பசுமாட்டை பற்றி சொல்லு, நாங்கள் ரோட்டில் நடந்தால் ரோடே ஸ்தம்பிக்கும், நாங்கள் ரோட்டில் நடந்தால் ரோடே ஸ்தம்பிக்கும், நாங்கள் எங்கு நகரத்தில் எங்கள் பேரம் பிடித்த காவல்துறை எங்களை விரட்டிடுச்சு, நகரத்தில் எங்களை போராமை பிடிச்ச காவல்துறை எங்களை விரட்டிடுச்சு. லொல்லு சொல்லி ஜொல்லு விடுற நாய்க்கு மதிப்பு உண்டு, லொல்லு சொல்லி ஜொல்லு விடுற நாய்க்கு மதிப்பு உண்டு, பால் தயிர் சாணம் என கிருமி நாசினியாரும் நம் வீட்டுக்கு தங்க வைக்க யார் உண்டு, பால் தயிர் சாணம் கிருமி என நம்மளை வீட்டில் தங்க வைக்க யார் உண்டு. எப்பொழுதும் ஆங்கிலத்தில் மே என பேசும் ஆட்டுக்கு மதிப்புண்டு, எப்பொழுதும் மே என ஆங்கிலத்தில் பேசும் ஆட்டுக்கு மதிப்பு உண்டு. உலகத்தில் எங்கு இருந்தாலும் நம்ம இனம் அம்மான்னு தமிழ்ல பேசுறது, நம்ம தமிழ்நாட்டில் எங்க இடம் உண்டு. உலகத்தில் எங்கும் இருந்தாலும் நம்ம இனம் அம்மான்னு தமிழ்ல பேசுறோம், நமக்கு இப்ப
அதிக இடம் தமிழ்நாட்டில் எங்கே உண்டு? எருமை மாடை பார்த்து பசுமாடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சார் மிக அருமையான ஒரு கவிதையை வந்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் ரொம்ப ஆழமானவை. பட் நிறைய பேர் நான் பார்த்தேன், அவர் சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் திருன்னு முழிச்சாங்க. எருமாடு பசுமாடுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? இல்லை எவ்வளோ நேரம் இருக்குது சொல்லுங்க பாப்பா, நான் ஜோக்காக சொல்ல. இல்லை நிறைய பேர் இப்போ நம்ம ஊரில் வந்து எருமாடு பசுமாடுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? பொங்கல் அன்னைக்கே கூட நம்ம பார்க்குறதில்ல. யூஸ்வலாக மாட்டு பொங்கலுக்கெல்லாம் நம்ம செய்வோம்ல, இப்போ மாடெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. உண்மையிலே இவ்வளோ ஒரு நகைச்சுவை இல்லை, உண்மையிலே நீங்கள் சீரியஸாக இருந்தது காரணம் இப்போ தான் சார் புரியுது எனக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஆக்சுவலி அவர் ஐ டிட் அக்ரி வித் ஹிம். அவர் வேணுகோபால் சார் ஜோக் சொல்றச்சே அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். அவர் மாதிரி கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கம்மியாக இருக்குது, க்ரௌடு கம்மியாக இருக்குது, அதனால் ஜோக் சரியாக வராது, அவ்வளோ எடுபடாதுன்னு கரெக்ட் தான். ஆக்சுவலி கொஞ்ச நாள் யார் பேசுறச்சே தெரியல, இது மாதிரி நான் மைக் வந்து சண்முகம் சார் பேசுறச்சே ஒரு வாட்டி எனக்கு கூட ஆச்சு சார். அந்த அவனை கூப்பிட்டா, அந்த மைக் ரிப்பேருக்காரனை கூப்பிட்டாக்க அவன் ரிப்பேர் பண்ணிவிட்டு மைக்கில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஸ்பீக்கர் தான் லூஸு அப்படின்னு போட்டாங்க. அது 11 ஞாபகம் தான் எனக்கு. ஆக்சுவலி அவர் சொல்கிறது கரெக்டு. கொஞ்சம் க்ரௌடு ஜனங்களுடைய சிரிக்கிற மூடு வேணும், அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் வேணும், அப்புறம் க்ளோஸ்டு ரூமாக இருக்கணும். ஓப்பன் ஏரில் வந்து ஜோக்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுபடாது தெரியுமா? ஓப்பன் ஏரில் கண்டக்ட் பண்ணாக்க, ஓப்பன் ஏரில் சொல்லணுன்னாக்கா நிறைய கூட்டம் இருக்கணும். ஏன்னா ஜோக்ஸ் வந்து சொல்கிறச்ச ஒருத்தர் சிரிக்கிறச்ச அந்த பக்கத்தில் இருக்கிற சிரிக்கிறவங்க காதில் விழணும், அப்போ தான் இன்னொருத்தர் சிரிப்பாங்க. அது தவிர வேற ஒரு மூடில் இருந்தோம், வேற ஏதாவது இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சில் தோத்துட்டு இருக்குது அப்படின்னாக்க இங்கே சிரிப்பு வராது சில பேருக்கு இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கு. இன்னொன்று இது மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் ஜோக் சொல்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் 50 ஜோக் சொல்ல போகிறேன், யாராவது சிரிக்காமல் இருந்தால் 50,000 ரூபா பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 50,000 ரூபா எடுத்து பணத்தை வச்சுட்டாருங்க. யாராவது ஒருத்தர் சிரிக்காமல் இருந்தாக்க அந்த ஆளுக்கு இந்த 50,000 ரூபா அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் ஜோக் சொல்கிறாரு, நல்ல பாடி லாங்குவேஜ், சூப்பராக அடி தூள் கலப்புறாரு, எத்தனை பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு ரோவில் ஒருத்தர் மட்டும் சிரிக்காமல் உட்காந்துருக்காரு. சிரிக்காமல் இருந்தா 47 ஜோக்கு இந்த ஆளுக்கு வேர்த்து விறுவிறுத்துச்சு. 10 ஜோக் ஆன உடனே 20 ஜோக் ஆன உடனே அவ்வளோதான் 50,000 ரூபா காலி, நஷ்டம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த ஆள் வின் பண்ணிட போகிறான் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. 45வது ஜோக்கு, 47, 48, எல்லாம் 49 சொல்லியாச்சு, சிரிக்காமையோ வாழ்ந்துருக்கிறான். அந்த ஆளுக்கு போயிடுச்சு 50,000 ரூபா வந்துடுச்சு நினச்சிச்சா. 50வது ஜோக் சொல்ல ஆரம்பிக்கிடுச்ச கபகபகன்னு சிரிச்சிட்டாங்க. அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அடிச்சாங்க, ஏழாடே ஒரு நிமிஷம் நீ பொறுத்துட்டு இருந்தேன்னா 50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஆனால் அடிக்காதீங்கப்பா, அவர் சொன்ன முதல் ஜோக் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அப்படின்னு. அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? வேணுகோபால் சார் சொன்ன மாதிரி சொன்ன அதுவும் இன்னொன்று, ஜோக் சொல்றது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஓகே, ஐ அக்ரி வித் சக்தி இன் திஸ். இது ஏன்னா பேசாமா நான் அந்த எனக்கு அந்த ஹியூமர் கிளப் பேனர் பின்னாடி இருக்கிறதுனால ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் போனாக்க என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் நிற்பாங்க, ஜோக் சொல்டா அப்படி. நாட் ட்ரைங் டு ப்ளோ மை ட்ரம்பட், டோன்ட் மிஸ்டேக் மீ. இது என்னடா நாங்கள் வேடிக்கை, இது நம்ம ஜோக் சொல்கிறச்ச சிரிப்பாலாம் கூட நின்று சிரிக்கிறாங்க. அங்கேருந்து மேனேஜிங் டைரக்டர் பெரிய ஆளுங்களா இருக்காங்க கம்பெனி, அவங்க அங்கேருந்து என்னடா இந்த ஆள் இந்த பையன் சொல்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும், ஐ வில் ஆல்சோ டெல் எ ஜோக் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறது டைரக்டரு? எல்லாரும் திரும்புகிறாங்க அவரை பார்த்துட்டு. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேனு, அந்த பிளேனில் வந்து ஒரு பைலட்டு, அப்புறம் அது ஒரு 4 பேர் போகிறாங்க. இல்லை 4 பேர் இல்லை, 3 பேர் போகிறாங்க. 3 பேர் போச்சா அதில் ஒரு பேக் இருக்குது. இப்படியே இழுத்து அவர் ஜோக் சொல்ல வேண்டியதை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது மாதிரி சொன்னால் எப்படி சிரிக்க முடியும்? அப்புறம் இன்னொன்று வந்து போன மாதம் தான் நினைக்கிறேன், குணம் வந்தது.
போன மாதம் வந்தபோது he was talking about 1983 வந்து மெட்ராஸ் சென்னை ஹியூமர் கிளப் ஆரம்பிச்சோன்னு. பட் ஆக்சுவலி 1976 ஹியூமர் கிளப் வாஸ் ஸ்டார்டட் பை மிஸ்டர் ஒய்எம்என் மூர்த்தி இன் பெங்களூர். அவர் சொல்லி தான் அப்புறம் தான் இட் ஸ்ப்ரெட், காட் ஸ்ப்ரெட். I have a lot of experience with him, a lot of good jokes are there from him. But now I would like to tell 2 more jokes and stop with it today. வந்து இது கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த சுகாதார அமைச்சர் வந்து விசிட் பண்ண போகிறாரு. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் வந்து டைரக்டர் வந்து இந்த சுகாதார அமைச்சரை எப்படியாவது நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா பைத்தியத்தையும் கூப்பிட்டு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறார். மந்திரி கபாலி வரப்போறார். மந்திரி கபாலி அப்படின்னு சொன்னா எல்லாம் வாழ்கான்னு கத்தணும். மந்திரி கபாலி வாழ்க, மந்திரி கபாலி வாழ்க அப்படின்னு எல்லாம் ட்ரைனிங். ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட மந்திரி கபாலி அப்படின்னா வாழ்கான்னு கத்துதுங்க. எல்லாம் எங்கேயா ஒழுகான்னு கத்துச்சுனாக்க எல்லாம் கத்துதுங்க. எல்லாம் ட்ரைனிங் ஆயிடுச்சு. மந்திரி வந்து இறங்குறார், காம்பவுண்ட் வால் விட்டு வெளியிலேயே இறங்குறாரு. அங்கிருந்தே மாலையெல்லாம் நிறையா போட்டு உள்ள அழிச்சிட்டு வராங்க. எல்லாரும் மந்திரி கபாலி அப்படின்னு ஒருத்தன் காத்துறாரு. எல்லாம் வாழ்க, எல்லா பைத்தியமும் வாழ்க வாழ்கான்னு கத்துது. மந்திரி கபாலி வாழ்க, மந்திரி கபாலி வாழ்கான்னு கத்தினே வச்ச மந்திரிக்கு ஒரே குஷி, ஒரே சந்தோஷம். ஏங்க அப்பா எல்லாரும் வாழ்க வாழ்கான்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டேன். உள்ள வரைச்ச வராண்டால ஒருத்தன் ஆஃப் நிகர் போட்டுக்கின்னு பனியன் மட்டும் போட்டு காலை ஆட்டி சும்மா உட்காந்துருக்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்டாரு, ஏம்பா எல்லாரும் என்ன மந்திரி கபாலி வாழ்க, மந்திரி கபாலி வாழ்கன்னு சொல்றாங்க, நீ மட்டும் சும்மா இருக்கிறிய அப்படின்னா. சார் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வார்ட் பாய் சார், நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை அப்படின்னா. இது அவர் வந்து இந்த ஒரு ஹியூமர் கிளப்ல மிஸ்டர் ஒய்எம்என் மூர்த்திக்கு ரொம்ப பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவன் என்னுடைய நான் வந்து ஐ லிவ்ட் இன் பெங்களூர் ஃபார் 7-8 years. அப்போது எனக்கு நல்ல பழக்கம். அவர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் பேர் என்ன, இளையாழ்வார் கூட தெரியும். அவர் வந்து என்னை வந்து என்னெல்லாம் கூப்பிடுவார் இது மாதிரி பேசுறதுக்கு. அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் அவர் தான் ப்ரிசைடிங் ஓவர். இங்கே வந்து ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி இல்லை. அங்கேயும் 4-5 சாப்டர்ஸ் இருக்கு. எல்லா சாப்டருக்கும் அவர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். பாவம் கையை விட்டு நிறையா பணம் செலவழித்து அவர் தான் நடத்துவார். இவ்வளோ பேட்ரனைசிங்லாம் இருக்கார். ஐ டோன்ட் நோ வை. அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடுச்சு. அது மாதிரி நான் வந்து குட்டியர் கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தேன், குட்டியர் டயர்ஸில். அப்போ வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது மாதிரி மிஸ்டர் சுவாமிநாதன் இஸ் கம் ஃப்ரம் மெட்ராஸ். வாட் ஏ கிரேட் லாஸ் டு மெட்ராஸ் ஹியூமர் கிளப். இட்ஸ் எ கிரேட் கெயின் ஃபார் பெங்களூர் ஹியூமர் கிளப் அண்ட் ஹி இஸ் ஒர்க்கிங் ஃபார் Firestone டயர்ஸ் அப்படின்னாரு. எனக்கு கோவம் வந்துச்சு. அது என்ன டயர் கம்பெனிக்காரங்க மட்டும் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனின்னு சொன்னாக்கா சுருக்குங்கும். நான் இது நம்ம கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் Firestone இல்லை சார், நான் குட்டியர் கம்பெனி சார் அப்படின்னு. ஓ ஐ எம் சாரி. ஸோ மறுபடியும் அடுத்த சாப்டர் கூப்பிட்டாரு என்ன. அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மிஸ்டர் சுவாமிநாதன் கிரேட் லாஸ் டு மெட்ராஸ், கிரேட் கெயின் டு பெங்களூர், இஸ் அ ரீஜனல் மேனேஜர் ஹியர் ஃபார் Firestone டயர்ஸ் அப்படின்னா மறுபடியும் சுருக்குன்னு. சார் போன வாட்டியை சொன்னேன்னா சார், ஐ டோல்ட் யூ ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் குட்டியர் நாட் Firestone சார், இட்ஸ் அ பிக் இன்சல்ட். ஓ ஐ எம் சாரி, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் மேக் இட் ஆல் ரைட் அப்படின்னாரு. மூணாவது தடவை மாதிரி மறுபடியும் இன்னொரு வாட்டி சாப்டர் கூப்பிட்டு மனுஷங்கிரி ஸ்டேஜுக்கு கூப்பிடுச்சா. இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. மிஸ்டர் சுவாமிநாதன் மெட்ராஸ். He is always very angry with me for giving a wrong introduction about his company. Today I will make a right introduction about him. He is working for JK Tyres அப்படின்னாரு. அவர் வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா வேணும்னு தான் சொன்னார் அவர். ஆக்சுவலி இது அங்கே வந்து கொஞ்சம் ஃபேனட்டிசம். இங்கே வந்து தமிழில் தான் பேசணும் கிடையாது, இங்கிலீஷ்லையும் பேசலாம், ஹிந்தியில் ஜோக்ஸ் எல்லாம் கூட புரிஞ்சுதான் சிரிப்பீங்க, புரியாதான் பேசாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். பட் அங்கே கர்நாடகத்துலாம் பேசணுங்க, அது வேற ஒரு. நான் இந்த மாதிரி என் மேடையில் ஏற்றிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் மேடை பேச ஆரம்பிக்கிற சமயத்தில் அவர் குறுக்க வந்து, சார் இது திஸ் இஸ் கர்நாடகா ஸ்டேட், யூ ஸ்பீக் இன் கன்னடா அப்படின்னு. தட் வாஸ் மை மேடன் அட்டெம்ப்ட் டு ஸ்பீக் இன் கன்னடா. கன்னடத்தில் அப்படி ஏதோ பேச ஆரம்பிக்கிச்சே, ஏதோ பத்கான்னு அப்படி ஆரம்பிக்கிச்சே. ஐ ஃபவுண்ட் ஒன் ஜென்டில்மேன் இந்த ஃப்ரண்ட் ரோவில் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஹி வாஸ் மூவிங். ஸோ எனக்கு ஏற்கனவே வேத்து விட்டுருக்கு. நிறுத்திட்டு கேட்டேன், என்ன சார் யூ சீம் டு பி வெரி அன்கம்ஃபர்டபுள், வாட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னேன்.
சார் யுவர் ஜோக்ஸ் ஆர் ஆல் ரைட் மிஸ்டர் சுவாமிநாதன், பட் யுவர் தெலுங்கு இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூரில் போகிறோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய். அது சொல்கிற ஜோக்கை விட சொல்கிற விதம் நல்லா இருந்ததா நமக்கு வந்து அந்த நகைச்சுவை உணர்வு நிறைய வருங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுவாமிநாதன் சார் தான். அடுத்தது திரு ஹரி அவர்கள். உங்களுக்கு அன்பு வேண்டுகோள், இவர் சொல்லுகின்ற ஜோக்கு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தயவு செய்து கையை தட்டி அவரை பாராட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிலாம் பொன்னாட போத்து தான் எங்கள் ஜோக்கம் சொல்லணுன்றது இல்லை. அதுக்காக எல்லாரும் அடுத்த மாதம் வரும்போது பொன்னாடையோட வந்துடாதீங்க. இங்கே எல்லாருக்கும் வாய்ப்பு தான். முதல் முறையாக வந்திருக்காங்க, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவோம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து எங்கே பார்த்தாலும் செல்ஃபி, பள்ளத்தில் எடுக்கிறாங்க, மேடையில் எடுக்கிறாங்க, எங்கே ஒன்றாலும் எடுக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கிறார். அவர் வந்து ஒரு முறையாக எடுக்கிறாரு சொல்கிறாங்க. செல்ஃபி வந்து ஒரு வித்தியாசமாக எடுக்கிறார். அவர் எப்படி எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தானே ஸ்மைல் பண்ணி எடுத்துக்கிறாரு அவர் செல்ஃபியை. அதுதான் எல்லாரும் வச்சு ஸ்மைல் பண்ணுறாங்க. தான் அவரே செல்ஃபி எடுத்து பார்த்தியா நல்லா இருக்கணும் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துக்கிறார் செல்ஃபி. அப்புறம் இன்னொரு இது சமாதான ஓலை. இப்போது சமாதான ஓலையெல்லாம் அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்கன்னா புறா மூலம் அனுப்புவாங்க, எது மூலிமா அனுப்புவாங்க. இதில் வந்து சமாதான மொழி வந்து ஒருத்தர் வந்து ஆடு மூலியமாக அனுப்புகிறார். இதில் வந்து அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து சமாதான ஓலையை ஆடு மூலியமாக இவர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. ஓ நம்ம தலைவருக்கு வந்து ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சமாதான ஓலை ஆட்டில் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பழக்கம் கூட இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டான்னா குடிப்பழக்கம் ஏன் பிடிக்காது, ஏன் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை குடிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து குடிக்கிறாங்க. இன்னொரு கம்பெனியில் ஆனுவல் பிஸ்னஸ் மீட்டுன்னு எப்பயுமே நடக்கும், இயர்லி ஒன்ஸ் நடக்கும். அதில் வந்து சிஓ வந்து கேட்குறாரு, வேர் டு யூ சி த கம்பெனி ஆஃப்டர் 3 quarters அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எம்ப்ளாயிஸ் சொல்கிறாங்க, ஆஃப்டர் 3 quarters வி டோன்ட் ரியலி கேர் அபவுட் த கம்பெனி அப்படின்னாரு. பாஸ் இந்த ஆஃபீஸில் பாஸ் கேட்குறாரு, ஓகே கைஸ் டுடே வி கோயிங் டு பிளே ஒன் கேம் அப்படின்றார். வென் ஐ சே த நேம் ஆஃப் த ஃப்ரூட் யூ ரன் ரைட் சைட் ஆஃப் த ஹால் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் வென் ஐ சே எனி கலர் யூ ரன் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹால். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒன் ஹூ ரன்ஸ் ராங் சைட் வில் ஓன்ட் கெட் த இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. யார் தப்பாக ஓடுறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது அப்படின்றார். எம்ப்ளாயி சொல்கிறார், எஸ் பாஸ் காட் இட் அப்படின்றார். அதுக்கு பாஸ் சொல்கிறார், ஓகே ரெடி செட் அப்படின்றார். ஆரஞ்சு அப்படின்றார். எம்ப்ளாயில அட நார போயில எந்த சைடு ஓடுறது தெரியலடா எனக்கு. நன்றி. அது முதலாளி வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதான் சொல்லுவான், ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே முதலாளிகிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். முதலாளி கையெல்லாம் கொடுத்து முதுகெல்லாம் தட்டி கொடுத்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கண்ணாடி வழியாக எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து என்னடா இவ்வளோ இது பண்ணுறாரு, ஏதோ பெரிய டார்கெட் ஏதாவது அச்சீவ் பண்ணுறாரா, முதலாளி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ பண்ணிட்டாண்டா யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் வெளியில் வர்றாரு. வரும்போது ரொம்ப சோகமான முகத்தோடு வர்றாரு. வந்தோடனே எல்லாம் போய் என்னடா வந்தாலும் சிடுமூஞ்சி சிங்காரமாச்சே, உன்னை வந்து தோலை தட்டி கொடுத்து கையெல்லாம் குலுக்கி அவ்வளோ பாராட்டினானே, என்னையா செஞ்சான் அப்படின்னாங்க. 3 இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா. 3 இன்க்ரிமெண்ட்டை வாங்கிட்டு ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க? டேய் ப்ரைவேட் கம்பெனியில் 3 இன்க்ரிமெண்ட் கொடுத்தா அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா? என்ன அர்த்தம்? 3 மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதனால அவன் சிரிச்சுட்டு தான் வர முடியும், அழுதுட்டு தான் வர முடியும். அடுத்தது கவிதாயினி மேடம் அவர்களை வருக என்று வரக்கு. ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நான் உணர்ந்தேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சந்தனம்லாம் கொடுத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம உள்ளே போகும்போது நம்மளும் சந்தோஷமாக போவோம். ஒரு கோவில் போகிறோம், அங்கே ஒரு எடுத்த உடனே நந்தியம்பெருமான்கிட்ட கும்பிடுவோம். அப்போ அந்த சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரும். இப்போ சக்தி சார் வந்து எப்போ கூப்பிடுறது உங்களை அப்படின்னாங்க. ஓகே சாமிநாதன் சார் சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சார் சொல்லிச்சிருக்காங்க. இப்போ நான் இப்போவே நம்ம ஜோக்க சொல்லிட்டோன்னா எல்லோரும் கை தட்டிடுவாங்க அப்படின்னு இப்போவே கூப்பிட்ருங்க சார் என்ன அப்படின்ட்டேன். இப்போ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்கள் எல்லாரும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்கார்ந்ததுமே கண்டிப்பாக இவங்க ஜோக் தான் சொல்லுவாங்கன்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க.
அவங்க ஜோக் சொல்லலைனாலும் கை தட்டி ஆஹா ஆஹான்னு, அதனால தான் கடவுள் வாழ்த்த கூட சிரிக்கிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். சிரித்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து நல்ல சிரிப்பாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கை தட்டும்போது நல்லா இந்த கையில் இருக்கக்கூடிய இப்படி நல்லா இப்படி 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 ஸ்டைலில் இப்படி தட்டினீங்கன்னா நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். இங்கே வந்துட்டு போகும்போது ஒரு தடவை சித்தா டாக்டர் வந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, இங்கே அடிக்கடி நான் வந்தேன்னா பேஷண்ட்டே இழந்துருவோம் போல இருக்குது, என்னை சார்ந்த பேஷண்ட்லாம் வராங்க, நான் பேஷண்ட்டை இழந்துருவோம் போல இருக்குது அப்படின்னு. அதனால் நல்ல மைண்ட் செட்டை வந்து எப்போவுமே சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு எப்படி சொன்னாலும் கைத்தட்டி சிரிங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிட்டு சில ஜோக்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கணவன் மனைவி ஜோக் நல்லா எடுபடுது அப்படிங்கிறதுனால அந்த ஜோக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணுற இந்த பேஷண்ட் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப சுகமாச்சு, நான் ஆப்ரேஷன் போகிறேன், ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீ என்ன பண்ணு, இந்த டாக்டரையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அடுத்து அப்படின்னதும், என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஏங்க உங்களை விட அவர் என்ன சிறந்தவர் நினைக்கிறீங்களா, அவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, இல்லடி அவரை வேற எப்படிடி நான் பழி வாங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர். அப்புறம் ஒரு வங்கியில் வந்து ஒரு காருக்காக லோன் வாங்கியிருக்காங்க, அவரால் கட்ட முடியல. அங்கே இருந்துட்டு வங்கியிலேருந்து வந்திருக்காங்க, சார் உங்களோட கார் கீயை நீங்கள் தரீங்களா, இல்லைன்னா நாங்கள் காரை எடுத்துகிட்டு போகட்டுமா. ஒன்று, சார் என்ன சார் ஆச்சு, நான் ஏதோ ஒரு 4-5 மாதம் கட்டலை, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஒழுங்காக லோன் கட்டலைன்னா உங்கள் காரை எடுத்துகிட்டு போயிடுவோம். சார் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கே லோன் வாங்கியிருப்பேனே சார் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க. அவங்க வந்து 2 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. கீழே இறங்கின உடனே அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த ரயில் திருட்டு ரயிலா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஒரு கணவன் மனைவி ஆஃபீஸில் வந்து அந்த ஃபோன் வருது, சார் சார் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக உங்களை உடனே பார்க்கணுமா, கீழே வர சொல்கிறாங்க. ஆஃபீஸ் உள்ள அலோடு இல்லை, அவர் கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு என்னாச்சு யாருக்காவது எதாச்சா, உனக்கு என்ன ஆச்சா, எதுக்கு இப்போ ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க, இப்போ எதுக்கு கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி வந்திருக்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் 10 மணிக்கு வர வேண்டிய வேலைக்காரி வரவே இல்லை, 10:30 மணிக்கு ஃபோன் போட்டேன் வரல, 11 ஆச்சு இன்னும் வரல, எனக்கு ரொம்ப சந்தேகமாயிட்டு, நீங்களாவது ஆஃபீஸில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உன் புது மனைவிக்கு வந்து சமைக்க தெரியாது அப்படின்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அடையா நீ வேற, நான் காலையில் போகும்போது மாமா நீ போயிட்டு வா, நான் அல்வா கிண்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் ரொம்ப ஆசையாக வந்தா கண்ணங்கரேன்னு ஒரு அல்வாவை கொடுத்து, என்னடி இதுன்னு கேட்குறேன், காஞ்சி போன அல்வாவை கொடுத்து, இதான் இருட்டுக்கடை அல்வான்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்களா. அனைவருக்கும் நன்றி. திரு இளையாழ்வார் அவர். நம்ம சண்முகம் சொன்னார், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பொண்ணை இடுப்பு கிள்ளிட்டாருன்னு. ஒரு பஸ்ஸில் பீக் ஹவர்ஸ் மாணவிகள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவி தான் கிள்ளிட்டான் இடுப்பை, கவனிக்கூடாதா, சொன்னேன் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அந்த பொண்ணுக்கும் தைரியக்காரியோ காலில் இருக்க செருப்பை கேட்டீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி தொடரும். நம்ம மன்னர்கள் சொன்னார், கொண்டாடி திட்டத்துக்கு பாத்ரூமில் போய் மூடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, டாக்டர் கிட்ட போயிட்டார். என்ன பண்ண சார், எனக்கு தூக்கத்தில் வளர வியாதி இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க சார். எதுக்குயா, என் மனைவி திட்டத்துக்கு வேற வழி தெரியல சார். நம்ம சண்முக வீட்டு சொன்னார், சுவாமியார் சொல்கிறோம், இந்த கபாலி வாழ்க இந்த மாதிரி தான் ஒரு மேனேஜர், புது மேனேஜர் வந்தார், அவர் வரவேற்பு கொடுத்தாங்க, அவர் ஜோக்ஸோட எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒரு பியூன் மாத்திரம் சிரிக்கல. டேய் புது மேனேஜராக ஏதாவது ஆக்சிடென்ட் போகிறேன், நானும் நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறேன். ஒரு தொண்டர் சொல்கிறார், நம்ம தலைவர் முகத்தில் பெரிய காயம் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டதுன்னு. அவர் தீபாவளி பட்டாசு வெடி முடிச்சு செல்ஃபி எடுத்தாராம். ஆமாம், நம்ம தலைவர் என்ன சொன்னார், ஜட்ஜி அவ்வளோ கோவப்படுறாருன்னு. இல்லை ஜெயிலில் காணொலி மூலமாக தீபாவளி கொண்டாடலாமான்னு பர்மிஷன் கேட்குறாரு. ஆமாம், பொண்ணு பார்க்க போனீங்களே என்ன ஆச்சுன்னு. அது ஏன் கேட்குறீங்க, அவர் சுகாதார மையத்தை வேலை செய்கிறோம்லாம் காஃபி பால் எல்லாம் நிலவேம்பு கட்டாயம் கொடுத்துட்டாராம். ஒரு வீட்டில் பெரியவர் ரொம்ப கோபமாக இருக்கார். பேரன் கேட்டான், என்ன தாத்தா கோபமாக இருக்க காலங்காத்தார், பின்ன என்னடா வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது, காலையில் இருந்தோன்னா பல் விளக்கலாம் போனேன், இந்த ப்ரெஷ்ஷாக காணுமா, என் பல் செட்டே காணண்டா. ஆமாம், அந்த பல் டாக்டர் போலி டாக்டர் சொல்லி எது வச்சு சொல்கிறாங்க.
அவர்கிட்ட தங்கப்பல்லு கட்டினா செய்கூலி சேதாரம் இலவசம்னு சொல்கிறாரு அவர். அதாவது கட்சி தலைவர் கேட்குறார் பிஏ கிட்ட, ஏன் முன்ன யூஸ் பண்ண கத்தி, வீச்சாரி வாள், பிளேடு, சைக்கிள் செயின்லாம் ஓஎல்எஸில் விற்க முடியுமா நான் கேட்டார். தலைவா, யூஸ்டு பொருள்னா விற்கலாம், அது அக்யூஸ்டு பொருள் விற்க முடியாதுன்னா. மனைவி கவுத்து இல்லாமல் அவன் கண்ணவிட்ட கேட்குறாரு, ஏங்க புண்ணியம் செஞ்சவங்கள இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு. ஒன்று பேச்சுலர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அன்மேரிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க கணவன் மனைவி இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்தில் சேர்ந்து வாழ முடியாதாமன்னு. அதுக்கு தான் சொர்க்கம்னு பேர் இருக்கு. மனைவி தன் கணவன் கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ கொடூரமான மூஞ்சி பொம்பளையோட ஒரு செல்ஃபி எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாயிடணும். ஏய், அது நீ தாண்டி, அது நீ தூங்கும் போது எடுத்த போட்டாடி. அது ஒரு பெண் ஒரு பேர் சொல்கிறான், என் கண்ணில் தூசி வந்துச்சுன்னா எங்கள் மாமியார் கூப்பிட்டு ஊற்ற சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊதி பெருசாகிடுவாங்கல்ல. ஏதோ ஒரு பையன் பஸ்ஸில் போனால் யாரையோ கிள்னா நம்ம ஒன்றும் சொன்னோம்ல, அதுதான் அடுத்தது இங்கே பேர சொல்லிடுறது. அடுத்தது வந்து திரு பிரசாந்த். ஆக டி நகருக்குள்ள விழுந்து ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் வந்து நகைச்சுவை பற்றி பேசுகிறாங்க. இது அங்கே நடந்தது, இது இங்கே நடந்தது, சொந்த வீட்டில் நடந்திருக்கலாம். பட் ஆனால் நான் சொல்ல விரும்புகிற நகைச்சுவை எல்லாமே வந்து என்னுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான். இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க. ஒரு 3 வயசும் ஒரு 6 வயது குழந்தையும். இவங்க டெய்லி பண்ணுறது தான் என்னுடைய நகைச்சுவை உலகம்னே சொல்லலாம். கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, அப்பா வந்து லேப்டாப் வச்சுருக்காரு, மொபைலு, ஹைஃபை மொபைல் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்கள் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராத்திரி ஆனால் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய போய் பாத்ரூம் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தான் டெலிட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றான், டெலிட்டுன்றான். அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டல் போவோம். ஆக்சுவலாக 2 டாக்டர் இருக்காங்க, 2மே லேடி டாக்டர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பிடிக்கும்னா நல்ல வைத்தியம் பண்ணுவாங்க, நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஸோ இதில் ஒருத்தவங்க வந்து ஒரு 45 வயசு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 30 வயது இருக்கும். ஸோ இதில் ஒரு சப்போஸ் ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறது வழக்கம். அந்த 30 வயசுன்ற டாக்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வாட்டி வைத்தியம் பார்த்துட்டு வந்த உடனே அவங்க கொஞ்சம் கொடுத்த டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமான டோஸாக இருந்துகிட்ருக்கு. அது வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட சரியாகலன்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போகும்போது கேட்டாங்க, இந்த மெடிசன் எப்படி இந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, இது எப்படி அலோவ் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சண்டைக்கே வந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து எம்பிபிஎஸ்லாம் கிடையாது, ஸோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னா. அது மாதிரி டாக்டர் தான் கொடுத்தாங்க. ஸோ அன்னிலேருந்தே வந்து என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் எனக்கு இருந்ததுன்னு வச்சுங்க. ஸோ என்ன ஆச்சு, இதை வந்து நாங்கள் வீட்டில் பேசுகிறோம். என் பையன் கேட்குறான், இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நாங்கள் கேட்குறான், அவன் இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை, இந்த சீனியர் டாக்டர் கிடையாது, ஸோ இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போக வேண்டிய நிலைமை எனக்கு. அங்கே போனப்போ உள்ளே போயிட்டு வைத்தியம் பார்க்குறோம், அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர். உடனே இவன் கேட்குறான், மம்மி டேடி இந்த டாக்டர் தானே சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு. டாக்டர் எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் டாக்டரை பார்க்குறோம். இல்லைங்க இது வந்து சீரியலில் பேசுகிற, சீரியல் பார்ப்பான், சீரியலில் நேற்று சீரியல் இது இருந்திருக்கும் அதனால தான் அப்படின்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை டேடி அந்த சீரியல்லாம் இது வரல அப்படின்னு, அந்த சீரியலில் வரலன்னு சொல்கிறான். சரி என்ன பண்ணுறது, அன்னிலேருந்து நான் போகிறது இல்லை அந்த டாக்டர்கிட்ட. வண்டி கார் ஓட்டும்போது ரொம்ப நுண்ணிப்பாக கவனிப்பான் என்னோட பையன். எங்கே கியர் இருக்குது, எங்கே கிளச் இருக்குது, எங்கே பிடிக்கணும்னு கரெக்டாக தெரியும். ஸோ கொஞ்சம் பெரிய வண்டி நான் வச்சுருக்கேன். நான் ஓட்டும்போது அவன் பார்ப்பான், எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஊருக்கு போயிருந்தோம் இடைப்பட்ட நாளில். அப்போ வந்து ஒரு சின்ன வண்டி வாடகைக்கு எடுத்தேன் ஒரு 2 நாள் போகிறதுக்காக, ஆல்டோ. உட்காந்துட்டு நான் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். நான் பின்னாடி உட்காந்துருந்தான், நேராக வந்தான், டேடி டேடி அப்படின்னா. இந்த வண்டி என்னால் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன், டேடி இப்படி வந்துடுங்களாண்ணா. டேய் என்னடா சொல்கிற டேடி, அது பெரிய வண்டி டேடி, இது பாருங்கள் சின்னதாக இருக்குது கிளச்சு, சின்னதாக இருக்குது கியரு, சின்னதாக இருக்குது ஹேண்ட் பிரேக், நான் வேணா உட்காந்து ட்ரை பண்ணவா அப்படின்றான். ஸோ சின்ன பசங்க வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. என்னோட வைஃப் எப்பவுமே சொல்லுவா, பையன் முன்னாடி திட்டாதீங்க, யாரையும் திட்டாதீங்கன்னு. நான் வண்டி ஓட்டும் போது சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க, இடையில குறுக்க ஓடி வருவாங்க. உடனே எனக்கு நான் திட்டுவேன், டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவேன் நான். என் வைஃப் எப்பவுமே வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு இப்போ இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஸோ நான் கவனிக்கல இதை. நான் அவனை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டு போடுறேன். அவன் தனியாக தான் இருக்கான், முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். சைடில் பார்த்தா 2 பேர் அப்படியே பைக்கில் ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க. இவனும் கையை தாண்டி திட்டிகிட்டே வரான், அவங்களும் ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க, திட்டிகிட்டே வரான். அதுக்கப்புறம் நின்று விசாரிச்சப்போ தான் தெரியுது, பையன் வந்து பின்னாடி இருந்தவங்களை வந்து வலிச்சு இப்படி திட்டுறான், எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சின்ன பசங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் வெளிப்படையாக பேசக்கூடாது. வெளிப்படையாக பேசினோன்னு வச்சுக்கலாம், அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல வந்து ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹரி பேசிகிட்டு இருந்தபோது பாஸு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொன்னார். ஸோ இதில் எத்தனை பேருக்கும் தெரியாது, அவரோட டீமில் நான் தான் லீடாக இருந்தேன். ஸோ அவர் சொன்னதெல்லாம் வந்து என்ன குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹரி வந்து சான்ஸை பார்த்து கரெக்டாக போட்டு உடைச்சிட்டாரு என்ன, அப்படி தான் நினைக்கிறேன்.